சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா ஆன்மீகம் பேசியதாக பேச்சாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவர் பேசியது ஆன்மீகமா, மத நல்லிணக்கமா? இப்போ தமிழ்நாடு முழுக்க இதே பேச்சு தாங்க. என்னதான் நடந்தது கொஞ்சம் விரிவா பாப்போம் வாங்க. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன். கடந்த ஆகஸ்ட் 28 பாத்தீங்கன்னா சென்னை அசோக் நகர்ல உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. இதுல சீஃப் கெஸ்டா வந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு நிறைய விஷயங்களை பேசினாரு. மறுபிறப்பு பத்தி பேசும்போது மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் எதிர்ப்பு தெரிவித்ததால பயங்கர சர்ச்சையாச்சு. இப்போ பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க, கால் இல்லாம பிறக்கிறாங்க, கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவருக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி? அப்படி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல மகாவிஷ்ணு என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தா எல்லா மதத்தை பத்தியும் பயங்கர உயர்வா பேசியிருக்காரு. அவர் பேசும்போது மாணவிகளும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தியிருக்காங்க. சொல்ல போனா அவர் மந்திரம் தியானம் பண்ண சொன்ன அப்போ நிறைய மாணவிகள் அழுதுருக்காங்க. மைக் கொடுங்க, அவருக்கு மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க 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 மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேசுவோம், வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவைதான் ஆன்மீகம். அதுதானே பேசிட்டு இருக்கேன். அப்படி மகாவிஷ்ணு பேசியதுதான் என்ன? வாங்க பாப்போம். பாவத்தையும் சேர்க்காம புண்ணியத்தையும் சேர்க்காம எப்படி பொருள் ஈட்டுவது என்பது இன்றைய புத்தகங்கள்ல இல்ல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஒரு குறளுக்கு உண்மையான விளக்க உரை தெரிந்திருந்தால் வாழ்க்கையில் நீங்க அடைய வேண்டிய எதுவுமே இல்லைங்க. திருவள்ளுவர் உலகின் அனைத்து ரகசியங்களையும் இதில் பூட்டி வைத்திருக்கிறார். நீ செய்யும் செயலுக்கு நீயே பெருமை உணர்வு அடைந்தால் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யும் செயலுக்கு இறைவனை காரணம் கூறும் போது பாவ புண்ணியம் என்ற இரு வினைகளும் உங்களை சேராது என உரையாற்றியிருக்கிறார். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டது கூட இல்லையா? இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை. எல்லா ரகசியத்தையும் இதுல வச்சு லாக் பண்ணிட்டார் திருவள்ளுவர். மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும். இதனையடுத்து அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசிய வீடியோ கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு.
செப்டம்பர் 5ஆம் தேதி அதிகம் பேர் பார்த்து வீடியோவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி இது மாதிரி பேச விட்டாங்கன்னு பப்ளிக்கே பயங்கரமா கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, கல்வி அதிகாரிகளுக்கு தெரியுமான்னு கேள்வி எழும்பி பயங்கர சர்ச்சையாயிருச்சு. இது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தியை பள்ளிகள்ல பாதுகாப்பாக கொண்டாடணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சுற்றறிக்கையும் விட்டாங்க. அந்த விஷயம் சேர்த்து பயங்கர தீயா பரவிருச்சு. உடனே மறுநாளே மினிஸ்டர் அன்பில் மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் நடத்தி மாற்றுத்திறனாளி ஆசிரியரை கூப்பிட்டு பாராட்டினாரு. ஒரு படி மேல குதிச்சு போன அவரு சம்பவத்தில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பேட்டியும் கொடுத்திருந்தாரு. உச்சபட்சமாக ஆசிரியர்களை அவமானப்படுத்திய மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு. என்னடா மனுஷன் இவ்வளவு கோபமா பேசுறாருன்னு பார்த்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரெமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீன்னு, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்து. என்னடா மனுஷன் இவர், ஸ்கூல் பசங்க போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல் கட்டிடம் இடிஞ்சு விழுது. போலி என்சிசி முகாம் நடத்தி சின்ன பசங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அப்போ எல்லாம் பேசாத மனுஷன் இப்போ சபதம் வேற எடுக்கிறாரே, என்ன விஷயம்னு தெரியலைன்னு புலம்பிட்டு இருக்காங்கங்க. அன்பில் மகேஷ் யாரை எதிர்க்கிறாரு, ஆன்மீகத்தையா, இந்துக்களையா, அல்லது நமது முன்னோர் சொன்ன நல்ல விஷயங்களையான்னு தெரியலைன்னு சொல்றாங்க. ஆனா இவரை மாதிரியே இன்னொரு அமைச்சரான சேகர் பாபுவோட ஸ்டாண்டே வேறங்க. மனுஷன் எப்பவுமே சாமி சாமின்னு அலைவாரு. பழனியில முருகன் மாநாடு நடத்தி தீர்மானமும் போட்டாங்க. அந்த தீர்மானமே ரொம்ப சர்ச்சையாச்சு. சரி, அந்த தீர்மானம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தீர்மானம் எண் 12 முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. குறிப்பாக முருகனின் பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் பள்ளி கல்லூரிகளில் போட்டி நடத்தி பரிசு வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கந்தசஷ்டி விழாக்களில் மாணவ மாணவிகளை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முருக பெருமானின் பெருமைகள் குறித்து அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டது. இத்தகைய தீர்மானங்களே கல்வித்துறையை காவிமயமாக்கும் நடவடிக்கையா என்ற கேள்வியை எழுப்ப காரணமாகி உள்ளது. இதே போலதான் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவும் வள்ளலாரின் கொள்கைகளை பாடநூலில் சேர்க்க வலியுறுத்தி 4 மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனியையும் சந்திச்சு பேசியிருக்காரு. இது சம்பந்தப்பட்ட போட்டோஸும் வேகமா பரவிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேகர் பாபு பண்ணா சரி, மகாவிஷ்ணு பண்ணா தப்பா? இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மதுரை தமுக்கு மைதானத்துல அரசு சார்பில் புத்தக திருவிழா நடத்தினாங்க. அப்போ அங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடக்கும் போது பக்தி பாடல்களை போட்டுவிட பல பேர் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவிகள் ஆடுறத பார்த்து பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபீசர்ஸ் கிட்ட போய் சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா மாவட்ட நிர்வாகம் விளக்கு அளிச்சாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியுமா? கலை நிகழ்வுகளின் ஒரு பகுதியாகவே அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டதாகவும் அதில் மாணவிகள் யாரும் மயங்கவில்லைனோ, மாணவிகள் மகிழ்ச்சியாக ஆடியதால் தான் தொடர்ந்து அந்த பாடல் ஒலிக்க அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆன்மீகம் பற்றி பேசினால் ஜெயில போடுறாங்க. ஆனா கவர்மெண்ட் பக்தி பாடல்களை ஒளிபரப்பி ஸ்டூடெண்ட்ஸை ஆட வைத்தது எந்த வகையில நியாயம்னு சமூக ஆர்வலர்கள் பலர் கேள்வி எழுப்பி இருக்காங்க.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மும்மதத்தில் இம்மை மறுமை பற்றி சொல்லியிருப்பது என்ன என்று சற்று விரிவாக பார்ப்போம். திருக்குறள் இம்மை மறுமை கருத்தை ஆதரிக்கிறது. எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறக்கா பண்புடை மக்கட்பெறின் என்ற திருக்குறள் மூலம் பழியில்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகி துன்பங்கள் சென்று சேராது என குறிப்பிட்டுள்ளது. இம்மை வாழ்வு சில காலம், மறுமை வாழ்வோ நிரந்தரமானது. மறுமை நாள் என்னும் கியாமத் பற்றி திருக்குரானில் ஒரு அத்தியாயமே உள்ளது. கிறிஸ்தவ மதத்திலும் இம்மை மறுமை பற்றி குறிப்புகள் உள்ளன. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து அவள் மீது கல் எறிந்து கொள்ளுவதற்காக அனுமதி கேட்டு நின்ற பரிசேயரையும் வேத பாரகரையும் பார்த்து, இயேசு உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லை இவள் மீது எரிய கடவன் என்றார். அதை கேட்டு ஒவ்வொருவராக அவ்விடம் விட்டு போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து ஒருவரையும் காணாமல் அவளிடம், ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகி தீர்க்கவில்லையா என்கிறார். இல்லை ஆண்டவரே என்று அவள் சொன்னபோது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகி தீர்ப்பதில்லை, நீ போ என்றவுடன் நின்று விடாமல் இனி பாவம் செய்யாதே என்ற கட்டளையை இயேசு கொடுத்து அவளை அனுப்பியிருக்கிறார். பள்ளியில சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்யும் அளவிற்கு அவர் எதுவும் பேசலையேன்னு டிடிவி தினகரன் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்னு கேட்கவும் செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு தான் தெரியுமே, திமுக எப்பயுமே ரெட்டை வேடம் போடும். ஒரு பக்கம் இப்படி பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் டெல்லியில் போய் பிஜேபிகிட்ட மண்டிடுவாங்க. இங்கே உள்ள பிஜேபி தலைவர்களை அவங்கள பற்றி அவங்க மிகவும் காட்டமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் திமுகவை பற்றி நம்ம எப்பயுமே தெரியும். எதுக்காக இவ்வளோ சீட்டுங்கிறது காலப்போக்கில் தெரிய வரும். சரி, இந்த விஷயத்துல மதுரை ஹைகோர்ட் இதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்தாங்க. அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு கிளாஸ் புக்ல திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்தும் தெரிவிச்சிருந்தது. ஔவையார் எழுதிய ஆத்துச்சூடி பாட்டும் தமிழ் பாட புத்தகத்துல இருக்கு. பல ஆண்டுகளாக கல்வித்துறை வெளியிட்ட பாட புத்தகங்கள்ல ஔவையாரின் கருத்துக்களும் இருக்கு. இந்த நிலையில மகாவிஷ்ணு பேசிய விவகாரம் சர்ச்சையான உடனேயே திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலாரின் கருத்துக்களை தான் சொன்னேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல, நீங்க நேர்ல கூப்பிட்டு வந்து விளக்கம் சொல்றேன்னு சிட்னில இருந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதெல்லாம் காதுல வாங்காத கவர்மெண்ட் ஏர்போர்ட்ல வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் கேஸ் போட்டு ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை பத்தி மக்கள் கவர்மெண்ட் கிட்ட நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க. மதம்னாலே அவங்கவுங்க விருப்பு வெறுப்பை பொறுத்து அவங்களுடைய எல்லாருடைய மேற்கோள் காட்டி தான் பண்ணுவாங்க. அதில் வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம எதை எடுத்துக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்வு எடுத்து நடத்துன்றது ஒரு ஏற்புடையது அல்ல. ஆனால் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டு வந்து அவசரமாக இதை கைது பண்ணுறது அப்படின்றது வந்து உள்நோக்கத்தோட தான் இதை அந்த கைது நடவடிக்கை இருக்குது. காரணம் அரசியல் பின்னணி தான். பூர்வ ஜென்மத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தான் இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டா அப்புறம் படிப்பு மேலே என்ன நம்பிக்கை இருக்குங்க? அந்த மாதிரி ஆளுங்களை பேச விட்டு அவர் பேச வேண்டிய விஷயத்தை தவிர பூர்வ ஜென்மா பாவ புண்ணியா இதெல்லாம் மாணவர்களுக்கு தேவையில்லாது. ஆன்மீக சொற்பொழிவாளரை குற்றவாளியைப் போல சித்தரித்து கைது செய்து திராவிட சேட்டையை வேட்டையை செய்திருக்கிற இந்த அரசு நாளைக்கு திருக்குறள் மீதே கை வைக்குமோ என்கிற அச்சம் எழுந்திருக்கிறது. பள்ளிகள் வந்து மூடநம்பிக்கை கருத்துக்களை வந்து விதைப்பதை தவிர்க்க வேண்டும். பகுத்தறிவு கருத்துக்களை மாணவர் மக்கள் மனங்களில் விதைத்தால்தான் எதிர்கால சமுதாயத்திற்கு அது பயன்படுவதாக இருக்குமே தவிர மூடநம்பிக்கை கருத்துக்களை பாவம் புண்ணியம் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளலாம். எதிர்காலத்தில் அவங்க ஆன்மீக கருத்துக்களை சொல்வதிலே தவறில்லை. மகாவிஷ்ணு பற்றி அவர் சொல்கிறது நான் ரொம்ப வரவேற்கிறேன். பள்ளி மாணவர்கள்லாம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். அதை வந்து குறை சொல்கிறது தவறு. சமீபத்தில் இந்த தம்பி மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீகத்தை பற்றி போதிக்கிறாரு. இந்த ஆன்மீகம் வந்து இந்த நாட்டுக்கு ஏற்றது தான். ஏன்னா இது ஒரு இந்து நாடுன்றதுனால இந்த ஆன்மீகத்தில் அவர் சொல்கிற கருத்துக்களை வரவேற்கத்தக்கது. மத்திய பாஜக அரசை எதிர்க்கிறோம் என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் இந்துக்களை திமுக அரசு வெறுக்கிறதா, அல்லது திருவள்ளுவர், ஔவையார் போன்ற நமது முன்னோர்களை தவறாக சித்தரிக்கிறார்களா, அல்லது மாணவர்களுக்கு சிறந்த அறநெறி கருத்துக்களை எடுத்து பேசியது மகாவிஷ்ணுவின் தவறா? அது தவறு என்றால் பாடநூல்களில் திருவள்ளுவர், ஔவையாரின் கருத்துக்களை தமிழக அரசால் நீக்க முடியுமா? அரசு பள்ளிகள்ல நிகழ்ச்சி நடத்துறத பத்தி கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பராமரிப்பு இல்லாம இருக்கிறத சரி பண்ணுவாங்களா? மாணவர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுபட ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு ஏற்கனவே
கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் பத்தி ஆளுநர் காட்டமாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அரசு பள்ளிகள்ல கல்வித்தரம் மிகவும் கீழே சென்றிருக்கு, தேசிய சராசரியை விட அது குறைவாகவே உள்ளதா சொல்லியிருந்தாரு. மகாவிஷ்ணு விவகாரத்துல இவ்வளவு வேகம் காட்டுற கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி தரத்தை மேம்படுத்த என்ன செய்ய போறாங்க? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.